நீங்கள் குட்டா நீங்களா அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். இங்கே ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா மட்டும் பிளானட் யாரும் வளர்த்துறீங்களா? நான் ஊற்றிட்டு ரொம்ப ஸோ அதெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். சப்போஸ் இந்த வீட்டில் இருக்க ஸ்பிரிட் எதுவும் இல்லைனாலும், இல்லை இருக்க ஸ்பிரிட்டுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைனாலும், எங்களை சுற்றி ஏதாச்சும் நல்ல ஸ்பிரிட்ஸ் உண்மையிலே இது வேறு வேர்ல்டு கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா, எங்களுக்கு எதாவது சொல்லணும்னு விருப்பனாலோ, எங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லை எங்களுக்கு அடுத்து என்ன ஏதாச்சும் பற்றி நீங்கள் சொல்ல போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா மட்டும் எந்த குட் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஸ்பிரிட்ஸ் இருக்கா மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ மேபி இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எங்கள் வீட்டை தாண்டி இல்லை எங்களை சுற்றியோ இல்லை அதர் வேர்ல்டில் இருந்தோ உண்மையிலே இந்த போர்டு கனெக்ட் ஆகி அது குட் ஸ்பிரிட்ஸ் யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். போர்டு என்ன காத்துறீங்க? எதுவுமே பண்ணல, எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க. சொல்லுதா வெளில கூட வரா அப்படி வரல. சீக்கிரமாக இடம் வர தந்தா ரொம்ப நேரம் உட்காந்துக்க முடியல. விரல் அப்படியே வச்சு நீங்கள் விரல் வலியுது, கால் ரெண்டு வலியுது. நக்கல்யா அவனுக்கு இப்பெல்லாம் கூப்பிட்டேன். கொஞ்சம் போயிட்டே இருங்கடா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டு. கூப்பிட்டுனே வரதுக்கு நம்ம கிட்ட வட்டிக்கு காசு கேட்குறோண்ணா. சொல்லிட்டே பேச சொன்னாங்க ரீசெண்டாக நம்ம ஸ்பிரிட்ஸை கூப்பிட்ற அளவு நம்ம இருந்தாலும் அது ஸ்பிரிட்ஸ் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பொய்ச்சா போட்டு இருக்க எஸ்ஆர் நோ வச்சு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இங்கே யாராச்சும் ஸ்பிரிட் இருக்கீங்கன்னா கையை பிடிக்க முடியல, எஸ்ன்ற இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த பிளாங்கெட்டை வைக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து நோன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து குட் ஸ்பிரிட் இருந்தால் எஸ்ன்ற இடத்துக்கு போய் இந்த பிளாங்கெட்டை வைங்க. அப்படி நீங்கள் வந்து குட் ஸ்பிரிட் இல்லைன்னா நோன்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிளாங்கெட்டை வைங்க. ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா சொல்லு. நிறைய கொஸ்டின் கேட்காம இந்த இடத்துல யாராவது இருக்கீங்க, பக்கத்தில் எதனா ஸ்பிரிட் இருக்கீங்கன்னா எஸ் ஆர் நோ எதனா சொல்லுங்கள். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். தைரியமாக வாங்க. நீங்கள் இருந்தும் இல்லாத மாதிரினா பேபி கேட்டுட்டு வாங்க. ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண கொஞ்சம் தயங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளாங்கெட்டை நவுத்தி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
நீங்கள் ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா அது மாற்றி வச்சுடுறான் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கேண்டில்லாம் க்ளோ ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் இங்கே இருக்கீங்க, எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, இல்லை இங்கே வந்து இருந்துட்டு உங்ககிட்ட எங்ககிட்ட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா இந்த கேண்டில் முடியறதுக்குள்ளே எங்கள் கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஸ்பீட்டாக இருந்தால் எஸ்ன்ற இடத்துல போய் பிளாங்கெட்டை ப்ளேஸ் பண்ணி எங்கள் கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சவுண்டு போடலாம். சவுண்டு ஏதாச்சும் வந்து சவுண்டு அந்த மாதிரி போட்டு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க. கை வலிக்குது, என் கை ஆடுது. கை எடுக்காதீங்க, ஒயிட் லேசாக எடுத்துட்டு இருக்கிறான். வீடியோ பார்க்குறவங்க ஹெட்செட் போட்டு பாருங்கள், நிறைய சவுண்ட் இருக்குது. கைஸ், நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டோம் எதுவும் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இது நான் உங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. கேண்டில்ஸ் ஒன்று ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. என்ன சவுண்டு? கேமரா அப்படி. கைஸ், நாங்கள் எவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், எந்த ஒரு ஸ்பிரிட்டும் எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல. எந்த ஸ்பீடும் எங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல. பையன் ஒன்று அடி வாங்கல, அதனால தெரில. மேபி அவன் சொல்கிற மாதிரி மேபி இருக்கலாம். இங்கே வந்து இந்த கேமராமேனாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார் இந்த கோஸ்ட்டுக்கெலாம். மேபி இவர் இருக்கிறதுனால எந்த இதுவும் வந்து இங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலை, நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் இதை. பிகாஸ் நாங்கள் எதுவும் இதுக்காக முறையிட்டோ எதுவும் அந்த மாதிரி பண்ணலை. ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் வச்சு நாங்களே க்ரியேட் பண்ணது தான். பட் இருந்தாலும் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுவும் சோலோவாக ட்ரை பண்ணாதீங்க. இங்கே இருக்க ஒரு சிலருக்கு உண்மையான ஸ்பிரிட் இதுவும் நடந்திருக்கு. ஸோ என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ. ஸோ ஸ்பிரிட்ன்றது ஒரு கட்டுக்கதையோ இல்லை ஒரு விளையாட்டு விஷயமோ கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கான எந்த ஒரு கான்டாக்டும் அங்கே நடக்காமல் இருந்திருக்கும். அதை நிமித்தி விட்றா. சரி, ஓகே கைஸ், நாங்கள் வந்து வீடியோ இதை முடிச்சுக்கிறோம். ஏன்னா கேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாக ஆஃப் ஆக போகுது. எல்லா கேண்டிலும் உருகிச்சு, மொத்தமாக உருகிச்சு. ஸோ அட்டை பேர்ன் ஆகிட போகுது. இது வந்து கார்ட்போர்ட் தான் கைஸ், அதனால் வந்து எரியத்து கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கேமை லாஸ்ட்டில் குட் பாயில் வச்சு தான் முடியணும். நீங்கள் வந்து ஸ்பீட் வருதோ இல்லையோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட் பாயில் வச்சுட்டு தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஸ்பிரிட் வந்து இங்கே வந்துருந்துச்சுன்னா இந்த போர்ட்லேயே ரிமைன் ஆகிடும். அதாவது ரிமைன் ஆகிடும்னா இங்கே இருந்துடும் இந்த ஸ்பிரிட்டு. அதனால் நீங்கள் வந்து முடிக்கும் போது குட் பைன்றதுக்கு நீங்களே வந்து அந்த பிளாங்கெட்டை மூவ் பண்ணி குட் பைன்னு வச்சு முடிச்சிடுங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து குட் பாய்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ வந்து குட் பாய்ன்ற இடத்துக்கு வந்து அந்த பிளானெட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நேற்றே எடுத்துருக்க, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே, சாட்டர்டே வந்து இந்த வீடியோ வந்து சாட்டர்டே நைட்டே வந்து இந்த வீடியோ எடுத்துருக்க வேண்டியது. ஸோ நாங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து எடுக்கலாமா நம்ம முடிவு பண்ணிவிட்டு ஸோ எடுக்க வேணாம், நம்ம இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எண்டும் பண்ண போகிறோம். இந்த ஓஜோ கோடுன்றது அனதர் வேர்ல்டுக்கோ இல்லை டீமன்ஸோட வேர்ல்ட்ஸ்க்கோ ஒரு கேட்வே மாதிரி யூஸ் ஆகுன்றத மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை ஓப்பன்லேயே விட்டனாலும் இங்கே இருக்க ஸ்பிரிட்ஸோ இல்லை அனதர் வேர்ல்ட்லேருந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட்டோ இது மூலிமா வெளியே வரத்துக்காகவும் நம்மளை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வருதோ வரலையோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, குட் பாய்ன்ற இடத்துல வச்சு முடிச்சுக்கோங்க. நாங்கள் முடிக்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ கிளியராக பார்க்கலாம். அதை ஸோ அப்படியே வந்து அந்த குட் பாய் கிட்டே எடுத்துகிட்டு போங்க, அந்த மாதிரி பொறுமையாக அப்படியே குட் பாய்ன்ற முடிச்சிடுங்க. குட்டுக்கு வச்சுட்டீங்க, பாய்க்கு தள்ளுங்க. அப்படியே பிளாங்கெட்டெல்லாம் கீழே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து குட் டு பாய், குட் பாய் அப்படின்ட்டு வந்து பொறுமையாக நீங்கள் தள்ளிக்கணும். அப்படி பாயில் வச்சுட்டு கொஞ்சம் எயிட்டிக்கிட்ட நிற்காது, 9 கிட்ட கொண்டு 8 கிட்ட இருக்காது. தள்ளுடா, 8 கிட்ட நிற்கக்கூடாதா?
பிளாங்கெட்டை கொண்டு வா. வைக்க எடுத்துட்டு வா. விட்டுரு. நம்பர் தாண்டி எடுத்து கை வச்சுக்கோ. நல்லா பிரச்சனை எடுத்துட்டு இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட் இதை பற்றி மறந்துட்டு இதை சின்ன ட்ரை அப்படின்னு இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு காமன் ஆகிட்டு இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ நல்லா ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரே பண்ண மாதிரி இப்பயும் ப்ரே பண்ணிவிட்டு என் பண்ணுங்கள். எல்லோரும் ஓகேவா காமாக இருக்கீங்களா? ஓகே. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸை சொல்லலை, எதுவும் சொல்லலை. எனக்கு அப்படி வரல இருந்தால் நான் ஃபீல் பண்ணுறேன் கைஸ். ஏதாச்சும் வந்துருக்குன்னு நான் எவ்வளோ ஃபீல் பிகாஸ் நாங்கள் போன வாட்டி சார்லின்றதை ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அது எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. பட் அது நம்ம கேமராமேனுக்கும் அவரோட தம்பிக்கும் ஒரு சில சின்ன சைகைகள் காட்டுச்சு. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு இப்போ எதுவும் நடக்கலைன்றது மேபி உங்களுக்கு ப்ளாக் எடுக்கும்போது நடக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸாக தான் இருக்குது. இல்லைடா டெக்னாலஜி ஃபோக்கஸ் ஆகுது. வீடியோ கட் ஆயிடுச்சுண்ணா. எப்போ ஆஃப் ஆச்சு நீ பார்த்துருக்க மாட்டேன். தெரியல. சரி ஓகே கைஸ், நான் வந்து லாகை கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். இதோட மற்ற டீட்டெயில்ஸ்னால் வீடியோ எப்படி இருக்குன்றதும் அதில் இருக்க டீட்டெயில்ஸ்ன்றதும் காலைல நம்ம நான் வீடியோ எடிட் பண்ணுறப்போ எதனா சப்போஸ் எங்களை சுற்றி சூப்பர் நேச்சுரல் பவர் எதனா மாட்டிச்சுன்னா, ஸ்பிரிச்சுவல் பவர் எதனா மாட்டிச்சுன்னா நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? 1 2 3. ஓகே. இப்போ எல்லாரும் வந்து ஸோ தரையை பார்த்த மாதிரி ஒரு 10 செகண்ட் உட்காருங்க. உட்காந்துட்டு அப்புறம் ஸோ யாருக்கு ஃபுல்லாக அந்த அஃபெக்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்றவங்க மட்டும் ஏஞ்சி லைட் ஆன் பண்ணுங்க. ஸோ கிருஷ்ணா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் வந்து வெளியே வந்துட்டு 0 வாட்ஸ் ஆன் பண்ணியிருக்கான். ஸோ லைட் ஆன் பண்ணியாச்சு மக்களே. வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் என் பண்ணிக்கிறோம் இது வரைக்கும். ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து சேஃபஸ்டான பிளேஸில் வைக்கணும். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூங்குறோம். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:40 ஆகுது. ஓகேங்களா? ஸோ 12:39 ஒரு 1 மினிட் வந்து கம்மியாக இருக்குது. நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு பேசிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? 12:49 ஆகுது. ஸோ 12:39 ஆகுது. ஸோ பார்த்துல தெரிஞ்சிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வீடியோக்கு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாக் வந்து க்ரை ஆகுற மாதிரி சத்தம் வந்து எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு மாடு தெரியுது. அங்கே ஒரு மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி சத்தம் மணி சத்தம் ஃபுல்லாக எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த ஜன்னல் தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஸோ அந்த ஜன்னல்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக மாடு பெல் அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு அந்த நாய். ஸோ அவன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுகுற மாதிரி எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. இதோ அங்கே ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இங்க தூரத்துல எங்கயோ எனக்கு ஆனால் இந்த சைடு தான் கேட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. வீடியோஸில் ஏதோ இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லி இத்தனை உங்கள் விடைபெறுவது இப்போ நாங்கள் வீடியோ பார்த்து உங்கள் DK அண்ட் நான் உங்கள் KK. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அமுகு டுமுகு அமால் டுமால்.